பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை, இயேசு சந்தித்த வீடுகள். எதற்காக இயேசு சந்தித்தார் என்று நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு யாரை? சகேயுவை நோக்கி. நீங்க இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவன் பாருங்க, இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் குள்ளனா இருந்தபடினால காட்டத்தி மரத்தில் ஏறி வாஞ்சையா ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க பாருங்க. அப்ப இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு கோணனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்க, இப்ப முன்குறித்து இருக்கிறார். முன்குறித்த ஒருவரை விட மாட்டார். வாஞ்சை இருக்கணுங்க, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை நான் பார்க்கணும், அவருடைய அன்பை ருசிக்கணும் என்று அப்ப அந்த சகேயுவுக்கு வாஞ்சை இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு வீட்டுக்கு சென்றார். அப்ப எதற்காக? ரட்சிப்பிற்காக அந்த வீட்டுக்கு சென்றார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31 சொல்லி பாருங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இது இந்த ஒரு வசனம் பாருங்க. அப்ப சிறைச்சாலையிலே அங்க காத்து கொண்டு, அந்த சிறைச்சாலையிலே பவுலு சீலாவும் அங்க இருக்கும் பொழுது, அவன் பாருங்க, அந்த கர்த்தரை ஜெபிக்கும் பொழுது, சபையாரெல்லாம் ஜெபிக்கும் பொழுது அங்க கர்த்தர் விடுதலையை கொடுக்க போகும் பொழுது, அப்ப அங்க அந்த சிறைச்சாலை தலைவன் அங்க சொல்லுகிறாங்க, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப யாரை அறிந்து கொள்ளணும்னா இயேசுவை. அல்லேலூயா. ஒரு மனுஷரை அல்ல, இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையதான். ஆனா நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு சகேயு வீட்டுக்கு சென்றது ரட்சிப்புக்காக. அல்லேலூயா. குடும்பத்தாரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே அன்று நடத்தினார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். விசுவாசிக்கும் பொழுது நன்மையான காரியங்களை கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படியே அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அதே போல இயேசு அன்புள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசுவின் நாமத்தின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.